அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். அல்லாவின் அடியான். மறுமை நாள்ல அல்லாவிற்கும் அவனுடைய அடியாருக்கும் இடையில ஒரு ரகசிய உரையாடல் நடக்குமா. அந்த ஒரு உரையாடலை பார்த்தீங்கன்னா அல்லாவை தவிர, அல்லாவையும் அந்த அடியாரையும் தவிர வேற யாரும் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்துட்டு மறுமை நாள்ல இறை நம்பிக்கையாளர்களை தன் மீது நெருங்க செய்வானா. அதாவது தம் பக்கம் இறை நம்பிக்கையாளர்களை நெருங்க செய்து அவங்க மீது ஒரு திரையை போட்டு மறைத்திடுவானா. திரையை போட்டு மறைச்சிட்டு அவங்களோட ஏடு இருக்க பார்த்தீங்களா, நன்மை தீமை ஏடு, அந்த ஏடை கொடுத்து அல்லாஹ், அதாவது திரையை போட்டு மறைச்சு ஏடை கொடுத்து கேட்பானா, நீ செய்த இன்ன பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, நீ செய்த இன்ன பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் ஒரு இதா அவனுடைய பாவத்தெல்லாம் சொல்லி காட்டும் போது அந்த அடியான் வந்து, ஆம் இறைவா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு, அதாவது ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம நரகத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னு அவருடைய மனதுல, அதாவது நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட்ஸ்ல அல்லாஹ் சொல்லுவானா, நான் உனக்கு துன்யால நீ செஞ்ச அவ்வளோ பாவத்தையும் நான் யாருக்கும் தெரியாம மறைச்சேன், அதே போல நான் இப்பவுமே உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த அடியார்கிட்ட அப்படி சொல்லுவானா. உடனே அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க, அதாவது அந்த அடியான் வந்து சொர்க்கத்துக்கு செல்லப்படுவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லப்படுறாங்க. இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி ஷரீஃப்ல இடம் பெற்றிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.